வணக்கம் நண்பர்களே. 2026 குரு பேச்சு பார்ப்போம். குரு பேச்சு கடக ராசி குரு பேச்சு எப்படின்னு பார்ப்போம். சென்ற குரு விரய குருவாக இருந்தது, இப்போ ஜென்ம குருவாக மாறுறாரு. விரய குருவோட ஜென்ம குரு கடன் எதிரி வந்து ராசியில் உட்காரான். ஜென்ம ராசி ஜென்மத்தில் உட்காரனால மன அழுத்தம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளுக்கு இடைவெளியில் குறையும். கணவன் மனைவி பார்ட்னர் நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் மறையும். தாய் வழி உறவு தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். தொழில் நல்லாயிருக்கும். லைஃப் பார்ட்னர் கூட்டாளி நல்ல கூட்டாளி அமைவான். நல்ல கூட்டம் நல்ல பார்ட்னர் ஆகுவாங்க. தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம் எல்லாமே வருது. சரியாக இருந்தால் செஞ்சுக்கோங்க. ஊர் மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு குறை இருக்குது. அது பிள்ளைகள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பான். உறவினர் கிடைப்பான். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்படி ஜென்ம குரு இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தத்தை கண்டிப்பாக போய் தியானம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்து அப்படின்னு சொன்ன மாதிரி ஜென்ம குரு குழப்பத்தை கொடுப்பான். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதிரி தலையில் கூடவே இருப்பான். கூடவே எதிரியாக இருந்துட்டு எல்லா வேலையும் செய்வான். பார்த்து இருங்க. வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.